வணக்கம் நண்பர்களே. மனக்கவலை இன்னைக்கு பல பேர்த்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனக்கவலை. இந்த மனக்கவலை அப்படிங்கிறது எதனாலேன்னு கேட்டால், ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறது. அது ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு விஷயத்தை நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம், அல்லது வேறு மனிதர்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து மனக்கவலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மன அழுத்தத்தை எப்படி கையாளலாம்? மன அழுத்தத்தை எப்படி கையாளுறதுன்னா, நம்ம கையில் என்னென்ன பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. அதனுடைய தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எந்தெந்த விஷயத்தினால் நம்ம மனக்கவலை அடைகிறோம் அப்படிங்கிறது நமக்கு நாமே முதல்ல ஒரு அறிதல் இருக்கணும். அப்படி அறிதல் இருந்தால்தான், இதனால்தான் மனக்கவலைனா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால் மனக்கவலை அப்படின்னா அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் விலகி இருங்க. அப்போ அது தன்னாலேயே சரியாகும். அப்படின்னா நீங்கள் வேறு எந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய மனதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருங்க. ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மனசு அதை நினைக்காது. அப்போ ஆக்டிவிட்டி கொடுக்கறதுனா எப்படின்னா, சுற்றுப்புறத்தை அந்த இடத்தை விட்டு மாற்றுங்க. அப்புறம் உங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை உருவாக்குங்க. எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு அந்த நினைப்புகளும் அந்த மன அழுத்தமும் உருவாகுதோ அந்த இடத்தை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருங்க. எந்த மனிதர்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு விதமான பதற்றம், மன அழுத்தம், அந்த மனிதர்களிடம் கொஞ்சம் நாள் தள்ளி இருங்க. உங்களுடைய மூளைக்கும் உங்களுக்கும் தொடர்ந்து வேலைகள் கொடுத்து கொண்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் சர்ச் பண்ணுறதுனாலையோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் உங்கள் மனசை உறுத்துதுன்னா, ஆன்லைன் பக்கமோ அல்லது நெட்டு யூஸ் பண்ணுறதையோ கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. ஸோ எது எல்லாம் மன அழுத்தத்தையும் ஒரு மனக்கவலையும் உருவாக்குதோ அதை தள்ளி வைத்து நம்மளுடைய நடைப்பயணத்தையும் சுற்றுப்புற சூழலையும் மனிதர்களையும் நெகட்டிவாக பேசக்கூடிய அந்த மன அழுத்தத்தை உருவாக்குகிற மனிதர்களையும் தள்ளி வைங்க. அல்லது ஒரு வியாதி இதனாலன்னா, அப்போ அந்த வியாதி, அந்த மருந்து, அந்த விஷயங்களை தள்ளி இட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டான ஏரியாவுக்கு போங்க, இடத்துக்கு போங்க, புது மனிதர்களை சந்திங்க, நிறைய விஷயங்கள் பேசுங்க. இப்போ அந்த விஷயத்தை விட்டு நீங்கள் மறக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம் வரும். அந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கும். மனக்கவலையை மறப்பதற்கு ஒரே வழி நம்முடைய செயல்களில் தான் இருக்குது. மூளையை ஐடியலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓவர் திங்க் பண்ணி மனக்கவலை அதிகமாகும். அப்போ ஐடியலாக வைக்கக்கூடாதுன்னா ஹைலி ஆக்டிவேட்டாக இருக்கணும். ஸோ உங்களை என்கேஜ் பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒரு வேலையில் என்கேஜ் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் போடுங்க. இதுக்கப்புறம் சொல்லிவிட்டு நீங்களே ஒரு என்கேஜ்மெண்ட்டாக வேலைகளில் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு அதோடைய கோர் பாயிண்ட் என்ன கவலைங்கிறது மறக்க ஆரம்பிக்கும். மறதி தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த மறதி மட்டும் இல்லைன்னா யாரும் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிறதே கஷ்டம். ஸோ மறக்க ஆரம்பிக்க மனக்கவலைகளும் போகும். மனக்கவலைகள் போச்சுன்னா வாழ்க்கை செழிப்பாகும், சந்தோஷமாகும். அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். நன்றி, வணக்கம்.